அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அவனுக்கு அந்த ஒரு வேர்டை பார்க்கும்போது அவனுக்கு வந்து அப்படி ஜம்ப் ஆகும் அந்த ஐபால்ஸ். ஸோ ஸ்லோலி அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து One emotional moment that took place inside this campus. You lot of emotional moments. We need one or two. Can cut it. ஒரு பேரண்ட் கூட்டிகிட்டு வராங்கன்னா they come with lot of trauma. Children are getting addicted to mobile phones. So அதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து என்ன குழந்தைங்க சொல்ல வரான்னு ஜட்ஜ் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம குழந்தைங்கள ஜட்ஜ் பண்ணிட்டோம். நீ இவ்வளோதானா, இதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண முடியாது. பனிஷ்மெண்ட் வந்து எதுக்கு நம்ம கொடுக்கணும்? இங்கே நாங்கள் பார்க்காத சேலஞ்சஸ் அண்ட் பிஹேவியர் எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த 5th எபிசோட் ஆஃப் த பாஸ் லேடி. இந்த ஷோவில் வந்து நம்ம ரொம்ப வித்தியாசமான ஃபீல்டில் சாதித்த விமனை தான் வந்து மீட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க வந்து மிஸ்ஸஸ் பிரியா, ஃபவுண்டர் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ரீ வாத்சல்யம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இந்த வாத்சல்யம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது? 16 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த June 18th வந்ததுன்னா 17 years கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்கூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக வந்து நான் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் தான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 11 years நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து படிக்க வந்திருந்தாங்க. ஸோ நான் அங்கே சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ நினச்சேன் ஐ வாண்டட் டு மோர் ட்ரைனிங் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்றதுனால அங்கே ஜாபை வந்து விட்டுட்டு ஐ வென்ட் ஃபார் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன். அந்த கோர்ஸ் முடித்தப்போ இட் வாஸ் அ வெரி டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். பிகாஸ் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து டிஸ்லெக்ஸியா, டிஸ்பிராக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா அப்படின்னு நிறைய படிப்பதில் குறைபாடு அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை அங்கே பார்க்கும்போது ஏன் நம்ம இதை வந்து எடுத்து பண்ணக்கூடாது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக டீச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் இந்த வாத்சல்யம் எஜுகேஷன் ட்ரஸ்ட். ஸோ மேம், வாத்சல்யா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? நான் வந்து 1995 என்னோட டீச்சிங் கரியர் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ அது அட்டாச் ஆன ஸ்கூல் வந்து ஆக்ஸ்ஃபோர்ம் ஸ்கூல்னு. ஸோ அங்கே என்ன 1 yearக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க ஸ்கூலில். தே ஆஸ்க்ட் மீ டு கம் அண்ட் டீச் children with low economic status background. So that was லேர்னிங். எனக்கு அந்த டீச்சிங் வந்து ரொம்ப லேர்னிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஏன்னா அந்த குழந்தைங்களோட மிங்கிள் பண்ணேன். ஸோ எனிவே நான் வந்து கெரியர் வந்து டீச்சிங் தான் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ கோ த்ரூ வைல் டீச்சிங் தீஸ் சில்ட்ரன்? ரீடிங்கில் சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து சில்ட்ரன் வித் ADHD, when they have dyslexia and ADHD இருக்கும்போது அவங்களால கிளாஸில் உட்காரவே முடியாது. ADHDன்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ அட்டென்ஷன்லேயும் டெஃபிசிட் இருக்கும், ஹைப்பராகவும் இருப்பாங்க. ஸோ அப்படின்னா அது வந்து இன்அட்டென்ஷன் இருக்கும், அதோடு சேர்ந்து ரெஸ்ட்லெஸ்னஸும் இம்பல்சிவிட்டியும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களால வந்து உட்கார முடியாத ஒரு சிட்டிங் டாலரன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க கிளாஸ் ரூமில் என்ன நடக்குது அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்குவாங்க. தன்னோட விஷயத்துலையோ இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தையோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒன்று தன்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களால இம்பல்சிவிட்டி இருக்கும்போது எப்படின்னா, ஒரு பொருளை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எடுத்து உடைச்சிருவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைங்களை வந்து தொந்தரவு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கிளாஸில் உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அவங்கள இப்போ என்கிட்ட வந்து ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு ஹை IQ சைல்டு ப்ளஸ் 140 இருக்கும். அவனுக்கு வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அவனுக்கு. ஸோ அவனால் கிளாஸில் உட்காரவே முடியாது. கிளாஸில் உட்காரும்போது இந்த மாதிரி மற்ற குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, அவன் வந்து மற்ற குழந்தைங்க அடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ இவன் கிளாஸில் உட்காரவே வைக்க முடியாதப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணால் இவனுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஸோ ஐ ரியலைஸ் இஸ் வெரி குட் இன் பசில்ஸ், மேஸ். முதல்ல வந்து அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என் கூட தனியாக வந்து ஒரு 1 hour உட்காருவான். ஸோ அந்த உட்கார அந்த இது கொண்டு வரணும், சிட்டிங் டாலரன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காகவே அவனுக்கு வந்து நிறைய பசில்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஜஸ்ட் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் வித் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ்
அப்புறம் மேஸ் கொடுக்க ஆரம்பித்தேன், வேர்ட் மேஸ், அது வேர்ட் சர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கொடுக்க ஆரம்பித்தேன். ஸ்லோலி வந்து அவனுக்கு லெகோ செட்ஸு, மெக்கானிக்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது அவர்ஸ் டுகெதர் உட்காந்து மூவிங் மாடல்ஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து உட்கார வச்சு ஸ்லோலி அவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்லோலி வி மூவ்ட் him into the classroom 1-on-1 பண்ணி ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் we used to give positive reinforcements. அதுதான் இந்த மாதிரி லெகோ செட்ஸ் கொடுக்குறதோ இல்லை இந்த மாதிரி மெக்கானிக் செட்ஸ் இது மாதிரி பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து அவனை மோட்டிவேட் பண்ணி அவனோட சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி அப்படி பண்ணது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டை டயக்னோஸ் பண்ணி ஆமாம் டயக்னோஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இதில் வந்து இந்த டெஃபிஷியன்சி இல்லாத குழந்தைங்களும் வந்து படிக்கிறாங்க. ஆமாம், ஐ ஹேவ் சம் சில்ட்ரன். அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் ஓப்பன் ஸ்கூலிங், இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இட் இஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இட் இஸ் அன் ஓப்பன் ஸ்கூல் வேர் எனி சைல்ட் கேன் ஸ்டடி, நாட் த சில்ட்ரன் வித் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இல்லை டிசேபிள் சில்ட்ரன் படிக்கணும்னு யார் வேணாலும் அதில் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் சைல்ட் ஹூ ஸ்டடிங் ஹியர், ஹூ இஸ் அ டென்னிஸ் பிளேயர். he is actually going for a national ranking. So அவனால வந்து priority is for him for tennis தான், ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அவனுக்கு வந்து டைம் கிடைக்கல, ரெகுலர் ஸ்கூலில் போனால் அவனை வந்து he cannot go to tennis practice also. So he comes here for national. This is a open school nala we have opted for that for him also. So can you name some of the students who achieved big by studying in Vatsalaya? There are so many students, but I will point out few of them. I have my first student who did NIS, rendu peru. One is very successful lawyer in High Court, presently practicing as a High Court lawyer. The second one is working as a digital marketing teacher in New Zealand. And I have a student who's an entrepreneur. He started his own business and he's very successful here. And there are other 3 students who have also doing their own business in catering. One has actually gone to abroad. He's gone abroad to Malta. ஒரு டெஃபிஷியன்சியோட வர சைல்டை வந்து ஒரு நார்மல் சைல்டுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட ஐக்கியூவை மாற்றி இல்லை அப்படி இல்லை அங்கே தான் நம்ம தப்பு. இது மாத்திரத்தில் எதுவுமே கிடையாது. See, children with specific learning difficulty, they come with their difficulty. It is an irreversible process. You cannot change their dyslexia. But we teach them coping strategies. We teach them coping strategies and they learn to cope with their difficulties. Alternate ways. By giving them remedial. So they know how to manage their difficulties as they are growing up. So it doesn't mean that you can change them. We are not doing anything. அதனால தான் இதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டிக்கு எந்த மெடிசன் இல்லை வேறு மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சித்தால மருந்து கொடுக்குறேன், ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன், அலோபதி அதில் எதுவுமே கிடையாது. ஸோ யூ cannot change them. என்னோட ஒரு சேலஞ்ச் என்னன்னா they are bringing them very late ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணி எங்கிட்ட வரும்போதே அந்த குழந்தைங்களுக்கு வந்து 4 years அட்லீஸ்ட் கேப் இருக்குது லேர்னிங்கில். the child may be 9 to 11 years. ஆனால் அந்த லேர்னிங் லெவல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த குழந்தைக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பிரெயினில். படிக்கிறது கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னன்னே புரியாமல் இருக்கும். ஸோ நார்மலாக மற்ற குழந்தைங்க விளையாடி சந்தோஷமாக இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுற ட்ராமாவாக இருக்கும் படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ பை த டைம் வி கிவ் தெம் த ஸ்கில் அண்ட் தென் மேக் த சைல்ட் கோ த்ரூ. It's a big process. So can you tell us one emotional moment that took place inside this campus? A lot of emotional moments. We need 1 or 2. Can cut it. Okay, emotional moment. There are many actually. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு இன்சிடெண்ட், என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால். நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் in a big company actually. So இந்த குழந்தை வந்து என்கிட்ட வரும்போது he was 8 years old. அவன் வந்து when I sat with him to read, அவனுக்கு வந்து அந்த படிக்கணும் அப்படின்னாவே அவனோட ஐபால்ஸ் வந்து அப்படியே ட்விச் ஆகும். லிட்டரலி இங்கே பார்க்கலாம் அந்த மேலே கீழே அப்படியே மூவ் ஆகும். ஃபாஸ்ட் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அவனால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. So when I discussed this with the doctor, he said there is a psychological issue added to this, but slowly உன்னோட remedial classes-ல you give him that confidence and show him how capable he is. He's a very lovely child, ரொம்ப cooperative. அவனுக்கு வந்து attention வந்து ப்ராப்ளம்
இருந்தது. பட் ஹீ வுட் சிட் வித் மீ ஃபார் 2 hours உட்காருவான். நான் பிரேக் கொடுத்து நாங்கள் பண்ணுவோம். பட் அவனுக்கு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அவன் அந்த ஒரு வேர்டை பார்க்கும்போது அவனுக்கு வந்து அப்படி ஜம்ப் ஆகும் அந்த ஐபால்ஸ். ஸோ ஸ்லோலி அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவனுக்கு வந்து அவனுக்கு கன்ஃபியூஷன்ஸ் லெட்டர்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அவனுக்கு எழுதி அவனுக்கு எத்தனை ரெமிடியல் வேறு வேக்ட் யூஸ் பண்ணி ஆடிட்ரி மெத்தடு கைனஸ்தெட்டிக் எல்லாம் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரீடிங் வந்துருச்சு அவனுக்கு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு அவன் ரீடிங் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, இப்போ தான் எனக்கு வந்து என் பையன் படிக்கிற சத்தமே வீட்டில் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஷி பிகேம் வெரி இமோஷனல். ஏன்னா இது வரைக்கும் என் பையன் ஒரு எழுத்து கூட படித்ததில்லை, அவனால் படிக்குமா. அப்போ எனக்கு வந்து ஐ ரியலி ஃபெல்ட் பிகாஸ் ஐ குட் see that tremendous change in the child because I worked with him not just 1 month 2 months 8 months I worked with him ஒரு ரீடிங் வரத்துக்கு. இந்த 16-17 இயர்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? So more than 100 students easily more than 100 students and I want every child to benefit. உள்ள வரும்போது when the children are brought here ஒரு parent கூட்டிட்டு வராங்கன்னா they come with lot of trauma. முன்னாடி எத்தனையோ பேரண்ட்ஸ் அழுதுருக்காங்க, ஒவ்வொரு வாட்டி அழுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாவது படிக்க வைங்க, give them some kind of scope in life for them to improve அப்படின்னு. நேற்றுக்கு முந்தான நாள் கூட ஒருத்தவங்க வந்திருந்தப்ப they cried very badly. ஏதாவது ஒன்று பண்ணுங்க என் குழந்தைக்கு, somewhere you and I don't promise them right away. See, I cannot make empty promises. One thing is I have to tell them that the child who comes into my center I have to really be in a position to help the child. நான் வந்து சும்மாவே அட்மிஷன் வருதுன்னு யாரும் எந்த குழந்தையும் எடுக்குமா. ஒரு குழந்தை உள்ளே வரா அப்படின் போது அந்த வித்தின் அ மந்த் ஆல்சோ என்ன சேஞ்சஸ் என்னால் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுது அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஐ ஹேவ் டு மேக் த சில்ட்ரன் பேரண்ட்ஸ் ஆல்சோ எஜுகேட். பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் அந்த நம்பிக்கை கொடுக்கணும், அவங்களும் எங்களை நம்பணும். ஸோ இவங்க வந்து இது பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். ஸோ தே ஆல்சோ ஹேவ் டு ரியலைஸ் இட் இஸ் நாட் கோச்சிங் சென்டர். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து போட்டோன்னே மிரக்கிள் உடனே படிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த குழந்தைக்கு இல்லை அந்த குறைபாடுகளை உணராமையே தே ரியலைஸ் தட் த சைல்ட் வில் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா பசங்க படிக்கலான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு அதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப காமன் லேமேன் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன் நான். அதுக்கு மேம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வியூவர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் இஸ் சம்திங். பனிஷ்மெண்ட் வந்து எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ்க்கும் தேவையில்லை அப்படின்ட்டு இல்லை. எந்த குழந்தைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் வந்து the word itself is very strong, very aggressive and very strong word, வெரி ஒஃபென்சிவ் கூட என்ன கேட்டிங்கன்னா. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து எதுக்கு நம்ம கொடுக்கணும்? இங்கே நாங்கள் பார்க்காத சேலஞ்சஸ் இன் பிஹேவியர் எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம், இங்கே வேறு விதமாக. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம், this child has a behavioral problem, அதனால நாங்கள் பனிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறோம். Behavior is a form of communication. The child is trying to communicate that he or she is not happy. நான் இந்த பிஹேவியர் ஒரு குழந்தை வந்து ஒரு அடிக்கிறானோ இல்லை ஒரு குழந்தை சண்டை போடுறானோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, வாட் இஸ் த ஆன்டிசீடன்ட் டு தட் பிஹேவியர், என்ன ப்ரொவோக் ஆயிருக்கு அந்த குழந்தைக்கு அந்த பிஹேவியர் பண்ணுற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். The child is unhappy, the child is trying to communicate something, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம ரெமிடியேட் பண்ணுறோம்? நம்ம அடல்ட்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணால் நீ தப்பு பண்ணிட்டேன்றது பெருசாக சொல்கிறோமே வெளியே, அந்த தப்பை எப்படி திருத்தி மாற்றி நடந்துக்கணும்னு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. குழந்தைங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அம்மா திட்டுறாங்க, ஸ்கூலில் திட்டுறாங்க, என்ன திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, ஓரளவுக்கு அந்த ஸ்டாக்னேட் ஆகிடுறது. அந்த குழந்தைக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ அந்த தப்பு திருப்பி ரிப்பீட் ஆகுது. அந்த குழந்தைக்கு புரியல என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணால் நான் மாற்றி பண்ணால் நான் நல்லா நடந்துக்க முடியும் அப்படின்னு. ஒருவேளை ப்ரீவியஸ் நைட் தூங்காமல் இருந்திருக்கலாம், அந்த அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டிருக்கலாம் கண்ணு முன்னாடியே. ஸோ ஆல் தட் இஸ் அ டிஸ்டர்பிங் திங். அந்த குழந்தைக்கு என்ன வேணும், என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அடல்ட்க்கு ஒரு பொறுமை தேவை இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்து நல்லா ஆகிடும். ஸோ பனிஷ்மெண்ட் இஸ் நாட், the child is only going to become violent, more violent. The punishment is strictly not here. And we don't believe in checking the child because he or she has done something wrong. அதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கும். ஸோ அதுதான். ஸோ லாட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும், தெரப்பி நடக்கும், பொறுமையாக அந்த குழந்தையோட டீல் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனை. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எங்களுக்கு எவ்ரிடே இங்கே ஹேப்பனிங். நாளைக்கு ஆனுவல் டே இருக்குன்னு சொல்லி. ஆமாம், ஆனுவல் டே. ஸோ நாளைக்கு ஆனுவல் டே வேறு இருக்குது. அது என்னது மேம்? ஆனுவல் டே வந்து எவ்ரி இயர் வி டூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் தீம் பேஸ்ட்.
ஸோ இந்த வாட்டி வந்து வி ஹவ் டேக்கன் அப் பாரம்பரியம் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். ட்ரெடிஷ்னல் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் அடிக்டட் டு மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அதில் வந்து என்ன ஆகிடுதுன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து விளையாட்டுகள் பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஸோ வி வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் சில்ட்ரன் அண்ட் தே ஈட்டிங் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ். அதெல்லாம் வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, என்ன எப்படி அவங்கள எஜுகேட் பண்ணுறது மற்ற விஷயங்களில் அப்படின்றது இந்த தீம் எடுத்தேன். ஸோ வேர் வி ஆர் introduce them to traditional games first. பாரம்பரிய விளையாட்டுகள் அதில் பம்பரம், கோலி, அப்புறம் பாண்டி, பரமபதம், இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதெல்லாம் அது பேர்கள் ஃபஸ்ட்டு தெரியல, இது மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாண்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி இங்கே எவ்ரிடே தே வர் கிவன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ளே. அதே மாதிரி பாரம்பரிய உணவுகள் அதெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ஈஸியாக ஆகிடுச்சு சாப்பிட்றது. ஸோ வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அம்மா சமைக்கிற சாப்பாடில் வந்து ஒரு நாளும் அவங்க போடுற இன்க்ரீடியண்ட் எவ்ரிதிங் இஸ் மருந்தே உணவு. ஸோ அதில் போடுற வெந்தயமோ இல்லை பெருங்காயமோ இல்லை மஞ்சள் தூளோ எவ்ரிதிங் ஹேஸ் a digestive it aids the digestion in the body. ஸோ இதனால் வந்து நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட மில்லட்ஸ், எல்லா மில்லட்ஸோட பேர்கள் கற்றுக்கொடு, எதனால் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து எவ்வளோ பலம் இருந்தது. அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அரிசி வகைகள் நிறைய பேருக்கு மறந்து கூட போயிருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. ஸோ நிறைய லைக் பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அந்த மாதிரி பேர்களே ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ அதை பற்றி இப்போ காட்டு யானம் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் பிள்ளைங்க வந்து கற்றுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த சமையலறை எப்படி இருந்தது அந்த காலத்தில், அவங்க உபயோகப்படுத்தின பாத்திரங்கள், அந்த ஸ்டோர் பண்ண அந்த பாத்திரங்கள், அது எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுதான் நாளைக்கு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன். எவ்ரிபடி இஸ் ஆல் த சில்ட்ரன் ஆர் கோயிங் டு டாக் அபவுட் இட். அதில் வந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருக்க குழந்தைங்க, சில குழந்தைங்க வேறு குறைபாடுகள் இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடை பற்றி ஒரு பாட்டே அவங்க பாடுறாங்க. இது இல்லாமல் சாட்டர்டே அன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸஸ், நம்மளோட அந்த கரகம், காவடி, ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று அதுவும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. What will you tell to the parents of those children? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க யூ ஷுட் ஐடென்டிஃபை ஏர்லி அப்படின்றது, அதை தவிர்த்து வேறு ஏதாவது அவங்க சொல்லணும். உங்கள் நம்ம தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும். நான் இருக்கேன் உனக்கு, நான் எதுவாக இருந்தாலும் ஐ வில் பி தேர் வித் யூ, ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். வெளியில் போய் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் பிள்ளைங்க வந்து நிறைய தப்பான விஷயங்களுக்கு போகிறது. ஸோ வீட்டில் அந்த அன்பு கிடைக்கல, அந்த சப்போர்ட் கிடைக்கலன்றதுனால தான் பிள்ளைங்க வெளியில் போய் மற்ற ஹேபிட்ஸை கற்றுக்கிறது, தப்பான ஒரு குரூப்பில் சேர்ந்துடுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன குழந்தைங்க சொல்ல வரான்னு ஜட்ஜ் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம குழந்தைங்கள ஜட்ஜ் பண்ணிட்டோம், நீ இவ்வளோதானா, இதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அக்செப்ட் த சைல்ட் ஃபார் வாட் எவர் ஹீ ஆர் ஷீ இஸ். வி ஷுட் ஹேவ் தட் பேஷன்ஸ் டு கிவ் தெம் தட் ஸ்பேஸ் டு க்ரோ. அந்த சைல்ட்ஹுட்டை வந்து நம்ம வந்து நல்ல விதமாக ஹாப்பியாக அவங்களுக்கு கொடுத்தோன்னா they will be able to grow better. So how supportive was your husband throughout these years? Family support. Yeah, family support has been the best for me. Right now this interview is happening also because of my daughter-in-law. Name her. Pavitra, my daughter-in-law. She is actually because I am not tech savvy person and all. So all these years I've been quietly doing my school, this teaching for so many years, 16 years, only through referrals from doctors, school heads and the madri. But when my son married her, then she's a digital marketing person. She's done her digital marketing MS in UK. So when she started seeing what I was doing, she said, you have to make it known to others, Amma, let's do it. So she is one who's handling my Instagram profile, my LinkedIn, because I basically don't understand. So thanks to her. And my son is also teaching here. He's also an MBA graduate, but he worked in TVS and all. But he said his passion lies in teaching. So he's teaching 12th standard and other students here. So he's very liked by parents and students because he's with them all through in teaching and playing with them, organizing things for the students. So they like him a lot.
when I started this completely my support is my husband, who has been my complete support. In fact, after I started this, I want to do my another PG from Northampton, UK. அது படிக்க வெச்சதும் அவர்தான். Because that is given another, because நான் பண்ண certificate course பத்தாது, நான் அது படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். So he gave me that support throughout my career. So even today he is the major support along with my children. My younger son is also there. He's also very supportive. So all basically the family and my teachers also. It is an extended family, my teachers. So they're all been very, very supportive. I have to mention my parents and my my in-laws. If not for my in-laws, this place wouldn't have been a school, because they are the one. I have to thank my mother-in-law and my father-in-law, because I am very indebted to them. They gave me this place. This place was meant to, they start some, unit for the hospital. But then when they saw me doing this, this school, they said you can have this place. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தது தான் இந்த place. So I'm very indebted to them. Thank you so much. Thank you so much.